வா. பார்த்து வா. பார்த்து. எங்க போறோம்? வா சொல்றேன். பார்த்து வா, முள்ளு இருக்கு. அப்பா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வந்துட்டோம், வா. கையை பிடிச்சுக்கோ. இந்தா. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம இப்போதைக்கு எங்கேயும் ஓடி போக முடியாது. அதனால ஒரு 2-3 நாளைக்கு இங்கே தான் இருக்க வேண்டி வரும். ராத்திரி மட்டும் தான் நான் கூட இருக்க முடியும். பகல்ல நீ இங்கே தனியாக தான் இருக்கணும். தனியாவா? பயப்படாத, இங்கே யாரும் வர மாட்டாங்க. நீ இந்த குகையை விட்டு வெளியில் வரும்போது இந்த பையில வேட்டி சட்டை இருக்கு, அதை கட்டிக்கிட்டு தான் நீ வெளில வரணும். அப்போதான் தூரத்துலேருந்து யாராவது பார்த்தா கூட இங்கே ஒரு ஆம்பளை இருக்கிறதா நினச்சிப்பாங்க. நைட்டு முழுக்கவும் கூட இருந்துட்டு வழக்கம் போல் காலையில் நான் கடைக்கு போயிடுவேன். ஏன்னா நீயும் காணாமல் போய் நானும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம கட்டாயம் மாட்டிப்போம். ஒரு 2-3 நாள் நான் என் ஓனர்கிட்ட ஊரில் கடை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். என்ன? சரி. ஆமா, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? சொன்னால் கோச்சிக்க கூடாது. என் ஃப்ரெண்டு அவன் ஆளை மீட் பண்ணுறதுக்கு இங்கே தான் கூட்டிகிட்டு வரும். என்னங்க? சொல்லுமா. பிரியா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரலங்க. கூட படிக்கிற பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு 2 மணிக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ் கிட்ட சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாங்க. உடனே வரமா. ஸ்கூல்ல போய் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. சரி இரு, அங்க போய் பார்த்துட்டு வந்து என்னன்னு சொல்றேன். என்னங்க, எனக்கு ஏதோ பயமா இருக்குங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிம்மா, பயப்படாத, நான் உடனே வரேன். ஹலோ. என்னாச்சுங்க? மிஸ் கிட்ட விசாரிச்சிங்களா? அவங்களும் அதாம்மா சொல்றாங்க. 2 மணிக்கெல்லாம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாளாம். 2 மணிக்கு வந்தவ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு என்னமோங்க, எனக்கு பயமா இருக்கு. கூட படிக்கிற பசங்களை விசாரிச்சு பாத்தியாம்மா? விசாரிச்சு அவங்களும் அதான் சொல்றாங்க. எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாமா? சார் வாங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல சார், பரவாயில்ல. அப்புறம் சார், பிசினஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் சார்? வீடு தேடி இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், என் பொண்ணு
பயப்படாம போங்க சார், எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார், நான் வரேன் சார். சரி சார். தூங்குறியா? மணி 2 காலையில் கடைக்கு போகணும். எனக்கு தூக்கமே வரல. பேசாமல் கண்ணை மூடிக்கிட்டு எதையும் யோசிக்காம இரு, தூக்கம் தானாக வரும். இப்போ எப்படி தூங்குறேன்னு பார்க்கலாம். அண்ணாச்சி இங்கே வாங்க. என்ன ஐயா வந்திருக்காரு? வணக்கம் சார். நேற்று புதுசாக யாராவது பசங்க இந்த பக்கம் வந்தாங்களா? இல்லை சார், நான் எப்பயும் கடையில் இருக்கிறதில்ல, பசங்க தான் பார்த்துக்கிறானுங்க. டேய் ரமேஷ், இதோ வரணும். பையன் யாரு? சார் டீ சாப்பிடுங்க சார். நம்ம போய் தான். பரவாயில்லப்பா. சொல்லுங்கள் சார். தம்பி, வெளியாளுங்க யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா? சார் கடன் இருக்கிறதுனால 1000 பேர் வருவாங்க போவாங்க, அதில் யாருன்னு. இங்கே யாராவது புது பசங்க வந்தாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார். இந்தா. என்ன மேட்ருன்னு தெரியலையே. போலீஸ்லாம் நம்ம கடைக்கு வந்துட்டு போகுது. என்னவா இருக்கும்? அட நம்மாளு எங்கே போறா? உங்கள்கிட்ட கேட்டா தெரிஞ்சிருமே. டேய் ரமேஷ். அண்ணா வா. சொல்லுங்கண்ணா. விஷயம் தெரியுமா? எய்த்த வீட்டில் பிரியான்னு ஒரு பிள்ளை இருந்துச்சுல்ல, அந்த பிள்ளை ஒரு பையனை எழுதிட்டு ஓடி போயிடுச்சாம்டா. என்னென்ன சொல்றீங்க? சின்ன பிள்ளைன்னு சொன்னோமே, அந்த பிள்ளை பண்ண வேலையை பத்தியா? இதுகிட்ட யாரும் எப்பவும் நம்ப கூடாதுன்னு சொல்றது. யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சா எனக்கு எதுவும் தெரியாது ஒரே போட போட்டுரு. என்னத்தையாவது உளறி கொட்டிடாதரா? அப்புறம் உடனே கொண்டு ஸ்டேஷன்ல வச்சு ஊமை குத்தா குத்துவேன். கடைசியில் கடை அம்போனாயிரும். சொரக்காவை நம்பி கடையை விட்டு போக முடியுமா? அதனால ஒழுங்காது. பார்த்துக்க, போயிட்டு வரேன்.